வெல்கம் டு எஸ்ஏஎஸ் கரண்ட் செஷன். ஸோ இன்னைக்கு நம்ம ஆகஸ்ட் மந்தோட 31st கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆகஸ்ட் மந்தோட லாஸ்ட் கரண்ட் அஃபேர் செஷன் இதுதான். ஸோ இந்த கரண்ட் அஃபேர் செஷனோட மேகசின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்சைட்ல அவைலபிளாக இருக்கும். அண்ட் தென் மேகசின் கம்பைல் ஆகி வெப்சைட்ல போடும்போது இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் லிங்கையும் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கோர் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னுமே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டேரக்டாக நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அவனியன் ஸ்மிருதி leads India's gold hunt at Tokyo Paralympics, 2 gold, 4 silver, 1 bronze in kitty till now. Avani Lehera is an India Paralympian who clinched gold in ongoing Paralympics 2021. Which among the following sport does he belongs to? So இப்போ இவங்க எந்த ஸ்போர்ட்டை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஜம்ப் இருக்கு, செகண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் இருக்கு, தேர்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவ்லின் த்ரோ இருக்கு, ஃபோர்த் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் புட் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி ஷூட்டிங் அப்படிங்கிறதா வந்து சரியான பதில். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் பிகினிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் டு டோல் கலெக்ஷன் இன் நோ ரெசிப்ட் டு ஓஎம்ஆர் ரெசிடென்ஸ். ஸோ இப்போ ஓஎம்ஆர் ரெசிடென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோல் கலெக்ஷன்ஸ் வந்து எண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை ரெசிடென்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நாளைக்கு நிறைய தடவை டோல்ஸ் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை குறைக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஆக்ஷன்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which among the following investment model is most commonly used in highway road laying. ஸோ இப்போ நெடுஞ்சாலைகள் கட்டும்போது என்ன மாதிரியான ஒரு மெத்தடாலஜி வந்து யூஸ் பண்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடாலஜி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பில்ட் ஆப்ரேட் ஓன் ஆர்எல்ஸ் பில்ட் ஓன் டிரான்ஸ்ஃபர், பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர், பில்ட் ஆப்ரேட் ஓன் டிரான்ஸ்ஃபர். ஸோ இதுல எந்த மாடலை வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பில்ட் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதா வந்து சரியான பதில். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ஸ் begins campaign to reach out on its saving scheme. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் ஸ்கீமை பற்றி அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக ஒரு கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேவிங் ஸ்கீம் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகன்யா சம்ருத்தி யோஜனா பற்றினது. ஸோ இங்கே கீழே கொஸ்டினே பார்த்தீங்க அப்படின்னா which among the following statement is correct about சுகன்யா சம்ருத்தி யோஜனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் எய்ம்டு அட் இம்ப்ரூவிங் த எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ். செகண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் பேரண்ட் of girl children with no cap on family size. தேர்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் a life insurance scheme aimed at girl children. ஃபோர்த் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் a deposit which can be availed only for girl child after attaining the age of 18, used either for higher studies or marriage. ஸோ ஹையர் எஜுகேஷனுக்காகவோ இல்லை மேரேஜ்க்காகவோ பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது பெண் குழந்தைகளுக்கு 18 வயசு முடிந்த பின்னாடி அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம், எதிர அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காவோ இல்லை மேரேஜுக்காவோ பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த யோஜனா வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ரப்பர் டேப்பர்ஸ் கில்டு பை ஒயர்ட் எலஃபண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் வந்து எலஃபண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ரப்பர் டேப்பர்ஸ், ஸோ ரப்பர் வந்து உரிச்சு எடுக்கிறவங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன் விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் ரப்பர். ஸோ லைக் இந்தியாவில் எந்த ஸ்டேட் வந்து அதிகமான ரப்பர் ப்ரொடியூசிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கேரளா அப்படிங்கிறதா வந்து சரியான பதில். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட் அமாங் 7 killed in heavy rain in தெலுங்கானா. மோஸ்ட் ஆஃப் த victims were swept away by a flash flood. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கானாவில் வெள்ளம் வந்தங்காட்டி நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது தான் நியூஸு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா which among the following statement is correct about flash flood. ஸோ ஃபிளாஷ் ஃப்ளட்னா என்ன அப்படிங்கிறத வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. It is a flood caused because of light shower over a period of time. It is a flood caused because sudden downpour of huge amount of rain. It is a flood caused because of melt of glacier. ஸோ அந்த 4வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா none of the above கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபிளாஷ் ஃப்ளட்டை பற்றி விவரிக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் த ஃப்ளட் caused because sudden downpour of huge amount of rain அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில். ஸோ இந்த வார்த்தையே வந்து நீங்கள் ஈஸியாக ஃபிகர் அவுட் பண்ணிட முடியும். சடனாக ரெயின் வந்திருக்கும்,
அதனால அதுக்கு பேரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாஷ் ஃப்ளட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ சடன் டவுன் ஃபார் ஆஃப் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரெயின் அப்படிங்கிறது தான் வந்து சரியானது. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. India is indeed walking the green talk even with all its challenges. The country is setting a global example in meeting its nationally determined contribution. So, a question என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா based on which among the following agreement India declared its intended nationally டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். ஸோ ஐஎன்டிசி வந்து எந்த டீலிங்ல அக்ரிமெண்ட்ல வந்து நம்ம சைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி டிக்ளரேஷன், ஆப்ஷன் பி சிங்கப்பூர் கன்வென்ஷன், ஆப்ஷன் சி கிகர் அமெண்ட்மெண்ட், ஆப்ஷன் டி பாரிஸ் டீல் அப்படிங்கிறதான் வந்து ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட சைடில் வந்து இதோட இயர்ஸையும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பாரிஸ் டீல் அப்படிங்கிறதா வந்து சரியான பதில். ஸோ 7 இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரண்டி இஷ்யூ ஹேங்ஸ் ஃபயர் இன் ஜார்க்கண்ட், நோ டெசிஷன் எட் ஆன் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜார்க்கண்டில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ஸோ நமக்கு அந்த இஷ்யூ முக்கியம் இல்லை. வென் கம்மிங் அப் வித் கொஸ்டினரி பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். அண்ட் தென் வென் கம்மிங் அப் வித் திஸ் கான்ஸ்டியூஷன் எழுதின காலத்தில் ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது ஒரு அமெண்ட்மெண்ட் மூலியமாக சேர்க்கப்பட்டது, அதாவது சட்டத்திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது. ஸோ இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா which among the following constitution amendment added anti-defection law to the 10th schedule of Indian Constitution. ஸோ 10th schedule of Indian Constitutionல எந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக ஆன்டி டிஃபெக்ஷன் லா கட்சி தாவல் தடை சட்டம் வந்து ஆட் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டா, 44th இல்லை 52nd இல்லை 54th அப்படின்னு சொல்லி கீழே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 52nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ரெனோவேஷன் நாட் ரெஸ்டோரேஷன். ஹிஸ்டாரியன் சேஸ் த நியூ லுக் ஜாலியன் வாலாபாக் இஸ் எ ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியன் வாலாபாகை வந்து புதுப்பிக்கும் விதமாக சில வேலைகள் செய்யும் போது ஹிஸ்டாரியன்ஸ் அதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரெனோவேஷனாக தான் பார்க்குறாங்களே தவிர ரெஸ்டோரேஷனாக பார்க்கல. அதாவது ஒரு புதுப்பிக்கும் தன்மையாக தான் பார்க்குறாங்களே தவிர இல்லை பழமையை மீட்டெடுக்கும் தன்மையாக இதை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி ஹிஸ்டோரியன்ஸ் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ நமக்கு கொஸ்டின் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட்லி இது ஒரு ஹிஸ்டரி பேஸ்டு ஏரியா. ஜாலியன் வாலாபாக் மஸ்கரை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா திஸ் ஹேப்பன்ட் டூரிங் த டே ஆஃப் 13th April 1919. ஸோ 14th April where comes the harvest festival celebrations and then பாத்தீங்க அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் மஸ்கரே 13th April இதெல்லாமே நடந்துச்சு. ஹிஸ்டரியில இது ஒரு பெரிய ஈவெண்ட்டா நம்ம பார்க்க போறோம். இந்தியாவோட புரட்சி வெடிப்பதற்கான காரணமாகவும் இது இருந்திருக்கு. On 13th April 1919 people gathered in Jallianwala Bagh to protest against the arrest of. ஸோ யாரோட அரெஸ்டுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் செய்வதற்காக இந்த மக்கள் வந்து கூடினார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்யபால் இருக்கு. செகண்ட் யாரோட பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபிகுத்தீன் கிட்சுலு இருக்காரு. தேர்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி இருக்காரு. ஃபோர்த் இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா போத் ஏ அண்ட் பி இருக்கு. ஸோ இந்த 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போத் ஏ அண்ட் பி அப்படிங்கிறது தான் வந்து சரியான பதில். சத்யபால் அண்ட் தென் சஃபிகுத்தீன் கிட்சுலு அவங்க ரெண்டு பேர்த்துக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து ஜாலியன்வாலா பாக்ல வந்து ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 15 and 25 சோல்ட் ஆஃப் சேஸ் ராகுல் சிபிஐஎம் ஸ்லாம்ஸ் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் முஸ்லீம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 15 and 25 வந்து விற்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே வந்து நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட் அபவுட் ஆர்டிகல் 15. ஸோ ஆர்டிகல் 15 பற்றி விவரிக்கக்கூடிய வரிகளில் எது வந்து தவறான வரி அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நோ பர்சன் ஷால் பி டிட்டர்மைன்ட் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ சாரி நோ பர்சன் ஷால் பி டிஸ்கிரிமினேட்டட் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோ பர்சன் கேன் பி டிஸ்கிரிமினேட்டட் பேஸ்ட் ஆன் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் ஒன்லி. தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நோ பர்சன் ஷால் பி டிஸ்கிரிமினேட்டட் இன் அசஸிங் த பப்ளிக் ரெஸ்டாரண்ட். ஃபோர்த் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ பர்சன் ஷால் பி ரெஸ்ட்ரிக்டட் இன் த யூஸ் ஆஃப் பப்ளிக் பிளேசஸ் அப்படிங்கிறதா வந்து ஆப்ஷனா இருக்கு. ஸோ வென் கம்மிங் அப் வித் திஸ் ஆர்டிகல் 15 எது வந்து ஆர்டிகல் 15 தவறாக விவரிக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ நோ பர்சன் ஷால் பி டிஸ்கிரிமினேட்டட் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதா வந்து தவறான பதிலாக இருக்கு. ஸோ இந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா நோ பர்சன் ஷால் பி டிஸ்கிரிமினேட்டட் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இது எத்தனாவது ஆர்டிகிள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க.
ஸோ லாஸ்ட் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, cannot curtail right to move freely or reside anywhere on Flemish ground. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் அஸ் இதுவும் வந்து பாலிட்டி ரிலேட்டடான ஒரு கரண்ட் அஃபேர் தான். ரைட் டு மூவை வந்து கர்டைல் பண்ணுற மாதிரி விதமாக எதுவுமே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, which among the following articles states that no person shall be curtailed his right to move freely or reside anywhere in the country except the restricted place. ஸோ ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸை தாண்டி மித்த எல்லா இடங்கள்லையும் நீங்கள் ஃப்ரீயாக சுதந்திரமாக வந்து போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற விதமாக சொல்லக்கூடிய ஆர்டிகிள் எந்த ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 14 இருக்கு, செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 15 இருக்கு, தேர்ட் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 18 இருக்கு, ஃபோர்த் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 இருக்கு. ஸோ ரைட் டு மூவ் பற்றி எந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 19 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 19ல 6 சப் கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இருக்கு. அந்த 6 சப் கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரைட்ஸை பற்றி பேசியிருக்கோம். அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ரைட்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இதோட இந்த 10 கரண்ட் அஃபேர் செஷன் வந்து முடியுது. நாளைக்கு இன்னொரு 10 கரண்ட் அஃபேரோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் எஸ்ஏஎஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.